வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. உங்களுக்கெல்லாம் மாநாட்டிற்கு வாங்கன்னு சொன்னா மட்டும் போதும், மற்ற விஷயங்கள்லாம் பேச தேவையில்லை. ஏன்னா இது நம்ம கிராமம். மாநாட்டுக்கு அழைப்புகளை கொடுத்து விட்டாவே வந்துடுவீங்க. நான் நேரடியாக வந்து கொடுத்துருக்கேன். ஒரு 5 லட்சம் பேர் கூட போகிறோம் திருச்சியில். அப்படி கூடினா மட்டும்தான் இந்த முத்தரையர் சமூகம் தமிழகத்தில் பெரும்பான்மையான சமூகம் இவர்களுக்கான அரசியலை, அதாவது பஞ்சாயத்து தலைவர் ஆகிறத, எம்எல்ஏ ஆகிறத, எம்பி ஆகிறத இவர்களிடமே கொடுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் போன்ற கட்சிக்கு வரணும். நம்ம பெரும் கூட்டத்தை பார்த்து எல்லாரும் பயப்படணும். இந்த சமூகத்துக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். இப்பதான் நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே வருது. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய தபால் தலை ஸ்டாம்ப் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன்ஜி அவங்க தபால் தலையை வெளியிட்டாங்க. அதுக்கு காரணமா இருந்தது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. நம்ம பேரரசில் இப்ப எல்லா சாதிக்காரங்களும் எல்லா மதத்துக்காரங்களும் ஸ்டாம்ப் அடியில பயன்படுத்தியே தீரணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கோம். நல்ல மாற்றம் இருக்கு தமிழகம் முழுக்க. இந்த மாநாட்டுக்கு பிறகு மிகப்பெரிய சமூக மாற்றம், அரசியல் மாற்றம் உருவாகும். அதுக்கு நீங்கள் எல்லாம் திருச்சிக்க வேணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.